Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing Charles Lamb's essay, New Year's Eve. It's a beautiful essay. அது கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாரு, அந்த சப்ஜெக்ட் எடுத்து அப்படியே அதை பத்தி ரிஃப்ளெக்ட் பண்றாரு. எதை பத்தி ரிஃப்ளெக்ட் பண்றாரு அப்படின்னா, நியூ இயர், ஒரு புதிய வருடம் பிறக்க போகிறது அப்படின்னு வரும்பொழுது நமக்கு ரெண்டு விதமான யோசனைகள் வரும். என்ன, ஒரு புதிய வருடம், நமக்கு இன்னொரு பிறந்தநாள் வரப்போகிறது. அதே நேரத்துல நமக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வருஷம் வருஷம் புது ஆண்டுகள் வந்து போகின்றன. கடந்த ஆண்டு நாம் அடியெடுத்து வைத்த போது நிறைய விஷயங்கள் சாதிக்க வேண்டும் நினைத்தோம், அதை சாதிக்க முடியவில்லை என்ற அந்த நெகட்டிவ் தாட் அதிகமா இருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாரு, ரொம்ப பிலோசாபிக்கலா அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்னு சொன்னாலும் இவரால் அந்த நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி எறிய முடியவில்லை. அப்ப அந்த நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி எறியறதுக்கு வழிமுறைகளையும் இந்த எஸ்ஸேல நமக்கு சொல்றாரு. என்ன அப்படின்னா, as a writer he tries to overcome the struggles of the thought of the past by spending time with his books அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா, when a new year comes, it also brings along with it a requisition. என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு ரெக்விசிட் தேவைப்படுது. என்ன அப்படின்னா, we should be ready to die to the past. நாம் எதெல்லாம் ரொம்ப நல்ல கம்ஃபர்ட் தரக்கூடியது என்று நினைத்தோமோ அதையெல்லாம் நாம் உதறி தள்ளிவிட்டு புதியவைகளை எம்ப்ரேஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. And most human beings are not ready for that. நம்மளுடைய அட்டாச்மெண்ட், நம்மளுடைய கமிட்மெண்ட், நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நாம் மாறி வருவதற்கு தயாராக இல்லை. அதற்கு நோ சொல்வதற்கு நாம் தயாராக இல்லை. And this is called a death. But there are many things that disturbs us. அப்ப நியூ இயர் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு, நியூ இயர், what comes to my mind is death comes to my mind. நியூ இயர் நினைச்சோன்னா அவருக்கு என்ன ஞாபகம் வருதா? டெத், பழையன கழிதல். அப்படிங்கும்போது அது we have to die and we have to reborn as a new person. அந்த டெத் தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is going to speak about how people are unwilling to undergo change. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காரு. காலை நாம் எழ வேண்டும் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? Most of us are unwilling. We used to love to be in some soft arm. Okay, நமக்கு பிடித்தவருடைய அரவணைப்பில் இருக்கும்போது அதுல இருந்து எந்திரித்து வர தயாராக இருக்க மாட்டோம். அதே நேரத்துல நாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பெட்டை விட்டு, படுக்கையை விட்டு எந்திரித்து வர தயாராக இருக்க மாட்டோம். இந்த மாதிரி அன்வில்லிங்னஸ் இஸ் குவைட் காமன். ஒரு புதிய விஷயத்த நம்ம எம்ப்ரேஸ் பண்றதுக்கு தயாராக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு he then goes to speak about a curse. What is the curse? The curse of Charles Lamb போட்டு வச்சிருக்கேன். With Friar John give thee to 6,000. and இப்படியே இருந்தீனா devils will occupy you. கடந்த காலம், all the thoughts of the past is going to be like devil. Are you there, teachers? The devil is going to occupy you அப்படின்னு ஒரு விஷயம். அடுத்தது என்ன சொல்றார்? ஏறக்குறைய melancholy privation அப்படின்னா, when you are clinging on to the past, what will happen to you? Okay, he will become thin. He will be melancholic. இது நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுல இருந்து கடந்து போக வேண்டும். என்ன மாதிரி அப்படின்னா, டெத்தை கொஞ்சம் பாசிட்டிவா பார்ப்போம், சேஞ்சை கொஞ்சம் பாசிட்டிவா பார்ப்போம். if we die, where will we go அப்படின்னா, we will lie down with kings and emperors in death. பெரிய அரசர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், அவர்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியவில்லை, இறந்து போய் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள். அப்ப death is a gateway to another world. Change is an arc. அந்த ஆர்க் வழியா போனீங்கதான் உங்களுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்
அப்படிங்கிற அந்த இல்யூஷியன் ஸ்பிரிட் லார்ட் ஆல்ஃபிரட் டென்னிசன் வந்து where experience is an arc, the unknown invites me. எனக்கு ஒரு ஆர்க் மாதிரி, ஒரு ஆர்ச் மாதிரி, அந்த ஆர்ச்க்கு நிறைய இருக்கு. அப்ப டெத்தை நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவா அப்படின்னு யாரு சொல்றா? எதை பாசிட்டிவா பார்க்கணுமா டீச்சர்ஸ்? டெத் வந்து சொல்லிட்டு என்ன சொல்றாரு? we have to embrace. Okay, இப்போ is it the same? Because it's a broadband, I don't think there should be. That was maybe in the past, maybe there must be some disturbance. Right. Charles Lamb tells very clearly that there are certain persons, thought of certain persons. கடந்த காலத்தில் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் அல்லது நாம் ஒரு சில பேரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் பின்பு ஓடி இருப்போம். அவர்களுடைய நினைவுகள் எது மாதிரி நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கான்? It is following us like goblin, like ghost. அந்த கோஸ்ட் கிட்ட இருந்து நாம் என்ன பண்ணணும்? தப்பி ஓட வேண்டும். அப்ப past will be always behind us. We need to engage ourselves positively. Are you there, teachers? Yes, sir. Okay. அதுக்கப்புறம் பாருங்க, அழகா சொல்றாரு இவரு, அந்த இயரை பத்தி சொல்றாரு. தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த நினைவுகள் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லும் பொழுது he is speaking about 1821. Okay, I survive, a jolly candidate for 1821. 1820 கடந்து 1821 வருது. அப்ப அந்த 1821 இவர் எப்படி வரவேற்கிறார் அப்படின்னு சொல்றார். 1821 was filled with a lot of worries, but I am hopefully looking forward for a transition in 1821. And 1821 அந்த புது வருடத்தை என்னவா இவர் மெட்டபாரிக்கலி கம்பேர் பண்றார். He is comparing the new year to another cup of wine. Another cup of wine. ஏறக்குறைய அந்த வைன் வந்த உடனே டக்குன்னு அந்த யுலிஷியன் ஸ்பிரிட் தான் லார்ட் ஆல்ஃபிரட் டென்னிசன் உடைய போயம். அந்த யுலிசிஸ் அப்படிங்கிறத, யுலிசிஸ் என்ன சொல்வார்னா, டு ட்ரிங்க் லைஃப் டு த லீவ்ஸ். ஒரு வைன் கொடுத்தாங்கன்னா அந்த கப்பை அப்படியே நல்லா சிப் பண்ணி குடிச்சிட்டு அந்த அடியில செடிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல ஒட்டி இருக்கிற அந்த கொஞ்சம் கூட நம் நாக்கை சுவைத்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? we need to enjoy it அப்படின்னு சொல்றாரு. So there is a cup of wine, I must taste it and I must relish it. அதே நேரத்துல என்ன ஆகும்? இந்த 1821 சில நேரங்கள்ல கடந்து போன 1820 மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸையும் கொண்டு வரும், நெகட்டிவையும் கொண்டு வரும். let me always look up to the positive things. நெகட்டிவ் விஷயங்களை தூக்கி போட்டுருவோம், பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்றார். Are you there, teachers? Yes, yes, sir. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, he is going to speak about a mythology which was proposed by Mr. Cotton. காட்டன்னு சொல்லலாம், கூட்டன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. There was a hearty, cheerful Mr. Cotton. அவரு ஒரு mythological reference சொன்னாரு நியூ இயரை பத்தி சொல்லும் பொழுது. Again it comes from the Roman world. அதுல இருந்து ஒரு ஸ்டோரியை எடுத்து தான் அவர் என்ன பண்றாரு, ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியா சொன்னாரு. என்ன அப்படின்னா, there is a face of Janus. ஜானுஸ் அப்படின்னு ஒரு ரோமன் காட். இந்த ரோமன் காடுக்கு ரெண்டு சைட்ல ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இரண்டு திசைகளை நோக்கி அவர் தலை பார்த்து கொண்டு இருப்பதாக, அவருடைய முகம் பார்த்து கொண்டு இருப்பதாக இருக்கும். அதுல ஒண்ணு ஃப்ரௌனிங் ஃபேஸ், ரொம்ப கடுமையா கோபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு ஸ்மைலிங் ஃபேஸ்.
அந்த கடவுள் பேர் என்ன? இதுதான் முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் கொஸ்டினா இருந்திருக்கு. வாட் வாஸ் தி நேம் ஆஃப் தி ரோமன் காட் who has two faces, one frowning, the other smiling? அந்த காடுடைய பேர் என்ன? Janus. Janus. He is the god of transition and duality. Transition, கடந்து போதல், அதற்கான ஒரு தெய்வம். ரெண்டு ஆஸ்பெக்ட் நமக்குள்ளார எப்பொழுதுமே இருக்கும். ஒரு காயின் இருந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு சைடு, பூ ஒன்னு பூ இன்னொன்னு தலை, ஒன்னு சிங்க பாதை இன்னொன்னு அசிங்க பாதை. அப்ப இது ரெண்டுமே இருக்கத்தான் செய்யும். அப்ப இந்த ஜானுஸ் அப்படிங்கிற கடவுள் பாத்தீங்கன்னா நார்மலா இந்த கேட்வேல அவருடைய படங்கள் வைப்பாங்க. என்னன்னா இந்த கடந்த காலங்கள் அதை நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய ஃபேஸ் வந்து ஃப்ரௌனிங் ஃபேஸ். பாஸ்டை நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய அந்த ஜானுஸ் உடைய ஃபேஸ் வந்து ஃப்ரௌனிங் ஃபேஸ். அதுவே இந்த ஃபியூச்சரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஜானுஸ் உடைய ஃபேஸ் எப்படி இருக்கும்? இட் வில் பி ஸ்மைலிங். Are we there, teachers? Yes, sir. ஸோ நம்ம அந்த ஜானஸ் உடைய ஸ்மைலிங் ஃபேஸை பிடிச்சிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க சார்ல்ஸ் லேம்ப் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் பார்த்தீங்கன்னா, he is ஆல்மோஸ்ட் in the transition phase of லிட்ரரி மூமெண்ட்ல ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ். என்ன டிரான்சிஷன் ஃபேஸ்னா, ரொமான்டிக் ஃபேஸ் முடிஞ்சு என்லைட்டன்மெண்ட் ஃபேஸ் தொடங்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். எந்த ஃபேஸ்ல வாழ்ந்த மனிதர்? The romantic vigor was slowly giving way to enlightenment. Romanticism gave importance to emotion. ஆனா இதற்கு அடுத்த வந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேஷனலிசத்துக்கு ரொம்ப அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது, ரீசனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. இப்போ அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் தான் சார்ல்ஸ் லேம்ப் அப்படிங்கிற இந்த எஸ்ஏயிஸ்ட். அப்ப ஏறக்குறைய he sides with the romantic writers in order to come out of pain of life. இப்போ Wordsworth பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியலிசம் was disturbing him. Life in the city அவருக்கு பெரிய வேதனையை கொடுத்தது, தலைவலி கொடுத்தது, மனவேதனையை கொடுத்தது. அவருக்கு அங்க சந்தோஷம் இல்லை. அதனால Wordsworth என்ன பண்ணாரு? நம்ம படிச்சோம் டிண்டன் ஆபியில. என்ன பண்ணாரு? இந்த மனவேதனை, கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாத்தையும் மறக்கணும்னு என்ன பண்ணாரு? He ran towards nature. அதே ஒரு வேலையை தான் இந்த பர்டிகுலர் ப்ரோஸ்ல டுவர்ட்ஸ் எண்ட்ல அழகா என்ன பண்றாரு? He is addressing a poem to Mr. Cotton, and இந்த poem எதை பத்தி அப்படின்னா, it is about getting back to nature and getting some what is a kind of support from nature. Are we there, teachers? அப்ப the நியூ இயர் பேஸ் பண்ணி ஒரு ரொமான்டிக் போயம் எழுதியிருக்கிறார். ப்ரோஸும் எழுதிட்டு எனக்கு போயட்ரியும் எழுதி தெரியும்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு போயமும் எழுதுறாரு. யார் எழுதியிருக்கா அந்த போயம? சார்ல்ஸ் லேம்ப் with a very positive tone. இது வரைக்கும் அப்படியே மிக்ஸ்டு விஷயமா சொல்லிட்டு இருந்தார். இப்ப ரொம்ப பாசிட்டிவா சொல்ல போறாரு. எப்படி சொல்ல போறா பாருங்க. On New Year day what happens? Harkனா listen. Hey, come on my dear friends, listen அப்படின்னு சொன்னீங்கன்னா, what is the figure of speech used here? என்ன figure of speech யூஸ் பண்ண போறாரு? listen னு சொல்லும் பொழுது அவ்வளவுதான். ஓகே, apostrophe. ஒரு அழகா apostrophe சொல்றாரு. listen, the cock crows. What crows? The cock crows and yon bright star. Yon அப்படின்னா the distant bright star tell us the day itself is not far. அங்க பாத்தீங்கன்னா வானத்துல விடியற் காலை நட்சத்திரம் தென்படுகிறது. அந்த விடியற்காலை நட்சத்திரம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, வந்துருச்சு, நியூ இயர் வந்து விட்டது என்ற ஒரு ஹோப்பை, ஒரு மன உறுதியை நமக்கு தெரிகிறது. அண்ட் see where breaking from the night. அப்படியே பாருங்க, ரொம்ப சிம்பிளிசம். டார்க்னஸ், பிரைட்னஸ். டார்க்னஸ் இஸ் ஃபேடிங் அவே, லைட் இஸ் கமிங் இன் அப்படின்னு கலர் சிம்பிளிசமும் இந்த போயத்துல பயன்படுத்தியிருக்காரு. என்ன சிம்பிளிசம் பயன்படுத்தியிருக்காரு? color symbolism. So color symbolism darkness. Okay, darkness refers to night, or night refers to darkness, and then okay, here light refers to day. Okay, here in our sense extend பண்ணி கொண்டு போனீங்கன்னா darkness or night refers to
hopelessness, whereas day is a symbol for hope. Day signifies what? Day symbolizes என்ன? Hope. Day எதை குறிக்கிறது? It denotes hope. இங்க எழுத முடியல, பரவாயில்ல, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. Day symbolizes hope. அது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால நம்ம அப்படியே எடுத்தது போறோம். And then he is going to describe how light comes into the world. எப்படி நைட் வருது? அப்படியே he glides the western hills with light. ஈஸ்ட்ல சூரியன் உதிக்கும் போது அந்த வெஸ்ட்ல இருக்கக்கூடிய மலைகள் மீது கூட அதனுடைய கதிர்கள் படுகின்றன. With him old Janus does appear peeping into the future year. Old Janus is a allusion. Old Janus அப்படிங்கிறது என்னன்னு கேட்பாங்க டீச்சர்ஸ். What is it? It's an allusion. Allusion to what? Allusion to the Roman deity who is facing his smiling face towards the future. அவரு அந்த ஃபியூச்சரை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். கடந்த காலத்தை நினைத்து வேதனைப்படுகிறார் ஒரு சைட்ல, இன்னொரு ஃபேஸ். ஆனா இந்த ஃபேஸ் வந்து எதிர்நோக்கோடு இருக்கக்கூடிய ஃபேஸ். He is peeping into the future. Peepingனா எட்டி பார்க்கிறாரு. With such a look as seems to say, அவருடைய அந்த பார்வையானது நம்மிடம் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப அழகா ஒரு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போற. The prospect is not good that way. Thus, அதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். Thus do we rise ill sights to see and against ourselves to prophesy, when the prophetic fear of things a more tormenting mischief brings. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியே ஃபியூச்சரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும். When we are looking into future, there will be a little bit of anxiety. Anxiety na enna? Have you heard of the word anxiety, teachers? What is the meaning of the word anxiety? Anxiety na varthama? Fear. ஒரு ஃபியர். எதிர்காலம் என்னத்தை கொண்டு வர போகுதுன்னு தெரியலையே, இப்ப இருந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல, இன்னொரு புது வருஷம் வருது, அப்படியே நமக்கே கொஞ்சம் ப்ராஃபிட்டிக்கா பயங்கள் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டிக் fear does mischief to us and it torments the soul. It torments the soul. It's a tormenting poison, soul tormenting gall. The direst mischief can befall. Direst அப்படின்னா it's the greatest mischief. அந்த நெகட்டிவ் ஃபீலிங்கை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணணும்? We have to look positively into the future. ஜானுஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பாஸ்ட் பக்கம் ஃப்ரவுன் பண்ணிட்டு இந்த பிரசன்ட் என்ன பண்ணுவாரு? ஹாப்பியா வெல்கம் பண்ணுவாரு. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம்? அதை அங்கிட்டு தனியா வச்சிரு, இதை இங்கிட்டு தனியா வச்சிரு அப்படின்னு. we need to smile upon the newborn year. புது வருடம் பிறந்து விட்டது. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியோடு ஒரு புன்முறுவலோடு நாம என்ன பண்ணணும்? வரவேற்க வேண்டும். வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படியே கொண்டு போறாரு. அப்ப அந்த கடந்த வருடம் அப்படின்னு திருப்பி திருப்பி அந்த கடந்த வருடத்துக்கு போறாரு. கடந்த வருடத்தை இவர் கர்ஸ் பண்றாரு. plague on it, the last was ill enough. போதும் சார், அதை ஏன் சார் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க? நாசமா போன அந்த பாஸ்ட் இயரை ஏன் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? it has given lot of problems to us. Let's do away with it. Let's get into the future. அந்த future அப்படிங்கறத என்னன்னு கம்பேர் பண்றாரு அப்படின்னா, he is metaphorically comparing the future to or the new year to a new guest. அந்த நியூ கெஸ்ட்டை நம்ம வரவேற்க தயாராகுவோம். அந்த நியூ கெஸ்ட்டை நம்ம வரவேற்றோம்னா அந்த நியூ கெஸ்ட் நமக்கு என்ன கொடுப்பாங்க? will bring good fortune. சில நேரத்துல குட் ஃபார்ச்சூன் கொண்டு வருவாங்க. சில நேரத்துல it can also become, it can bring disaster sweet. நம்ம கிட்ட டிசாஸ்டரும் கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, புதுசா பிரச்சனையை சமாளிப்போம், பழைய பிரச்சனைக்குள்ளேயே இருக்க வேண்டாம். Are you that, teachers? And another image கொடுக்கிறார் இந்த நியூ இயர்.
The new year is like the princess. Okay. New year is the princess. Sometimes she may embrace us or she may turn her back. Why should worry? Okay. நம்ம போய்கிட்டே இருப்போம். Let's be very cordial towards the new year அப்படின்னு சொல்றாங்க. Are you there, teachers? அவ்வளவுதான் அந்த போயம். இந்த போயம் முடிஞ்சிச்சு. ஓகே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கடைசியில மட்டும் இருக்கு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே, நம்ம எப்படி இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கும் போது என்ன சொல்றாரு? We should not be hypochondriacs. இப்ப ஏற்கனவே இவரை பத்தி அவரே சொல்லியிருக்காரு இல்லையா? I am a hypochondriacன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எந்த எஸ்ஸேல சொன்னாரு சார்ல்ஸ் லாம்? In which essay did he call himself hypochondriac? Christ Hospital. He has called himself as a hypochondriac lad. இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி. அப்ப என்ன சொல்றாரு? இங்கிலீஷ் பீப்புளே நேச்சுரலி தே ஆர் ஹைப்போகாண்ட்ரியாக்ஸ். ஏன் நம்ம ஹைப்போகாண்ட்ரியாக்கா இருக்கணும்? இல்லாத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயத்தை நினைச்சு ஏன் வருத்தப்படணும்? நமக்கு முன்னாடி ஒயின் கப்ல இருக்கு. அதனால கடந்ததை நினைத்து வருந்தாமல் நம்ம கையில இருக்க ஒயினை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி he is inviting people to embrace the new year with a happy cheer. நார்மலா the new year வரும்போது there will be parties. அதுல they will raise a toast for the for somebody who is going out. Let's raise a toast for the year 1820 and let's welcome the year 1821 with a happy face அப்படின்னு சொல்லி தான் இந்த இசை எழுதியிருக்கு. ஓகேவா? முடிந்தது.